ये भाई ये नहीं कर सकते, ये खाना भी नहीं आवे ये मना ये कर के आया एक पैकेट कर के आया ஏன் பிடிக்கிறேன்னு என்னை வந்து இது பண்ணுறாங்க, அடிக்க வராங்க. போலீஸ் ஃபோன் பண்ணிட்டேன். பழனியில பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுறதா வந்த தகவலின் பேர்ல சோதனை செய்ய போன உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிய வெளிமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தாக்க முயற்சி செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் பிடிக்கிறேன்னு என்னை வந்து அடிக்க வராங்க. வடமாநில தொழிலாளர்கள் கிட்ட இருந்து 3 கிலோ அளவிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போய் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் அங்க பல்வேறு வகையான பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக வெளிமாநிலத்தை சேர்ந்த நிறைய தொழிலாளர்கள் அங்க வந்திருக்காங்க. பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக வந்த வெளிமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகிரிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில குடிசை அமைச்சு தற்காலிகமா தங்கிட்டு வராங்களாம். அந்த பகுதியில தான் மத்த வியாபாரிகள், அதாவது உள்ளூர் வியாபாரிகளுக்கு இவங்க குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட தமிழக அரசால தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வரதா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சரவணன் அப்படின்றவருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கான். அதன் அடிப்படையில சரவணன் அவர்கள் அங்க போயிட்டு சோதனை செய்ய முயற்சி செய்யும் போதுதான் இந்த வெளிமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அவரை தாக்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. உடனடியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா மற்றும் போலீசார் விரைந்து வந்து அங்க சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அங்கிருந்து 3 கிலோ அளவிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா கூறப்படுது. மேலும் விசாரணைக்காக ஒரு பெண்ணையும் அழைச்சிட்டு போனதா சொல்லப்படுது. இப்படி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருத்தரை வெளிமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தாக்க முயற்சி செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.